டிக்ஷனரியில் வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இருக்குது. நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஒரு கிரியேட் டிக்ஷனரி. இந்த ஒரு டிக்ஷனரியை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். நம்ம டிக்ஷனரி வந்து நம்ம கோலி பிரேசரில் இது பண்ணோம். எக்ஸாம்பிள் கவி போட்டு கீப்பர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதை கவின்றது கீ, 23ன்றது வேல்யூ. நெக்ஸ்ட் இன்னொரு இது கிரியேட் பண்ணிப்போம். ஒரு டிக்ஷனரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன டவுட்னா, எனக்கு என்ன பண்ணணும், இப்போ 25 மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஆக்சுவலாக இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு அட்டன் பண்ண இன்டர்வியூ கொஸ்டினில் வந்து இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இப்போ நம்ம 25 பிரிண்ட் பண்ண வைக்கிறது? மற்றதில் என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் வேல்யூ போட்டால் நம்ம வந்து அந்த இது ஃபைன் பண்ணிடலாம். இப்போ வந்து 25 வந்து பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன ஐடியா என்ன இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போது நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வேரியபிளை போட்டுட்டு கர்லி பிரேசர் இல்லாமல் ப்ராக்கெட்டில் வந்து இப்போ நம்ம எதை பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதோடைய கீயை மட்டும் இது பண்ணால் முடிஞ்சு போச்சு. இப்போ கீ என்னது, இப்போ ரினோன்றது கீ. ஸோ ரினோன் பிரிண்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ கோ டு செக் திஸ், சேவ் பண்ணி டம்மி வேணாம். ஸோ வி சேவ் டு ஜின்னு போட்டு பி வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து 25ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து ரீசெண்டாக அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப்.